நான் இதை வந்து மணிகண்ட ஐயப்பகிட்ட இருந்து எதிர்பார்க்கல. ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போனா இப்போ நம்ம வந்து ரோப்ளக்ஸில் வந்து இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுவோம் கைஸ். இந்த மாதிரி நம்ம ஜம்ப் பண்ணி ஆஃப் பண்ணி போகணும். இந்த மாதிரி தான் கைஸ் நம்ம ஜம்ப் பண்ணோம். நம்ம அது பேசாது. ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? பேசாதீங்க. ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறீங்கன்னா ரோப்ளக்ஸ் பார்க்க போறோம். ரோப்ளக்ஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வித்வே கேமிங் தமிழ் சைக்கிள். அது மறந்துட்ட சொல்லிட்டுருக்கு. ரொம்ப நாள் நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் சொல்ல கொஞ்சம் உடம்பு செய்யலை, கொஞ்சம் நிறைய கஷ்டம்லாம் போயிட்டு காய்ஸ். அதனால நான் உங்கள்கிட்ட பேச முடியல. ஹாய் காய்ஸ். இப்போ அந்த வாய்ஸ் வரமாட்டேங்குது, எதுக்குன்னு தெரியல. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கோல்டு இருக்கு. ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ நம்ம ஓட்டுக்கோம். இந்த மாதிரி தான் ஜம்ப் பண்ணோம் காய்ஸ். இது என்ன அப்படின்னா இஎல்இசி அப்படி அதான் நம்ம ஜம்ப் பண்ணி ஓப் பண்ணி போகலாம். வாங்க போயிட்டோம். பக்கத்து சைடில் வந்து இந்த செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த ஆபியை ஃபினிஷ் பண்ணிடலாம். டக்கா நல்லா இருக்கு. ரெயின்போ மாதிரிலாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு காய்ஸ். ரெயின்போ டர்ன் மாதிரி இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராவிட்டி காயில் வாங்கினா நமக்கு வந்து ரூபக்ஸ் தேவைப்படுது. அதனால நான் ரூபக்ஸ் வச்சுட்டு இல்லை, அதனால நான் அது வாங்கலை காய்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த சைடு வந்துட்டோம். ஸோ நம்ம இந்த சைடு இப்போ வந்துட்டோம் காய்ஸ். இப்போ வந்து நான் வந்து இந்த சைடு அப்படியே ஜம்ப் பண்ணிடுறேன். ஜம்ப் பண்ணியாச்சு காய்ஸ். இந்த சைடும் ஜம்ப் பண்ணிடலாம். ஜம்ப் பண்ணியாச்சு. ஸோ இந்த சைடு நம்ம ரெட்லேஸை வந்து கடந்து போகலாம். வாங்க போயிட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம போகணும். வாங்க. இது வந்து ஃபஸ்ட் பர்சன் ஒரு மாதிரி இருக்குது. இது ஓகே இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து இந்த கேம் வந்து எப்படி வந்து உருவாச்சுன்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு 2003 2008 இந்த கேமை வந்து உருவாக்குனாங்க. அப்போ வந்து இந்த கேம் வந்து ஒரு சாதாரண கேம் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த கேம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கோடி மக்களால் கோடி கேம்ஸ் உருவாக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் ரோப்ளக்ஸ். இந்த கேம் கேட்டோன்னே உங்களுக்கு வந்து ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். இதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரெட் அண்ட் ஒயிட்டில் நம்ம இந்த மாதிரி தாவி போகலாம் கைஸ். தாவி போயிட்டோம். இப்போ வந்து இந்த ஒரு இடத்துல புஸ்கா நல்லா இருக்குல்ல, வந்துட்டோம். ஓகே இந்த சைடு வந்துட்டோம். இப்போ நான் இந்த சைடு தாவி போனேன், இந்த சைடும் தாவிட்டோம். ஸோ மக்களே, என்ன எவ்வளோ பெரிய பலூனு. நம்ம அம்மா அப்பாலாம் ஒரு பலூன் வாங்கி தந்தாவே அவ்வளோ கட்டுவாங்க. இதெல்லாம் என்ன மக்களே சொல்லுது வித்வே கேமிங் மக்களே ஃபேன்ஸ். நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு கிவ்அவே போட போகிறேன். எனக்கு இருக்க போக்கிமான் கார்டு நான் கிவ்அவே பண்ணுவேன் ஃப்ரீயாக. யார் நான் சொல்லுற சேலஞ்சில் வின் ஆகுறாங்களோ அவங்க வின் பண்ணோம். கமெண்டில் வந்து யூசர் நேம் போடுங்க. இன்னும் யூசர் நேம் ரோப்ளக்ஸ் யூசர் நேம் இல்லை, உங்களோட நேம் போட்டு உங்கள் அட்ரஸ் போட்டுருங்க. அப்போது நான் டென்ஜோவில் என்னோடய போக்கிமான் கார்ட்ஸ் இல்லை பிளிங்கிட்டில் நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணி விடுவேன். இது செம்ம ஈஸி மெத்தட் கைஸ். மறக்காதீங்க, கிவ்அவேல வின் பண்ணுங்க. ஒன்லி 10 winners can get my போக்கிமான் கார்ட்ஸ். எனக்கு நிறைய பண்டில் இருக்குது. ஆஸ்ட்ரியல் ரேடியன்ஸ் ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணுது. நாளைக்கு கிவ்அவே 8
இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து கிவேவே பண்ணுவேன். கிவேவேல எது பண்ணுவேன்னா போக்கிமான் கேட்ஸ். உங்களுக்கு வந்து ஏர்ஸ்டைல் ஏஜென்ட்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த கிவேவேல வந்து வின் பண்ணுங்க. ஒன்லி 10 வின்னர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 வின்னர்ஸ் நான் சொல்ல சேலஞ்சில் வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து 10 போக்கிமான் கார்ட்ஸ் அந்த ரெஸ்பெக்டிவ்லி அந்த 10 வின்னர்ஸ்க்கு நான் கொடுத்துடுவேன். ஸோ மறக்காதீங்க கைஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும் கிவேவேக்கு. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் வந்துங்க. எத்தனை மணிக்கு நைட்டு வந்துங்க. 8 to 9 மணி நான் கிவேவே போடுவேன் இந்த போக்கிமான் கார்ட்ஸு. அப்போது யார் வின் பண்ணாங்களோ அவங்களோட நேம்லாம் வந்து ஒன்லி 10 லைவ் சாட்டில் லைவ் பண்ணணும். ஐ வின்டுன்னு ஓகேயா. அப்புறம் கமெண்டில் போடணும். ஸோ ஐ கேன் ஐடென்டிஃபை யூ நீங்கள் நேர்மையாக ஜெயிச்சிருக்கீங்க, போய் சொல்ல நீங்கள் தான் ஜெயிச்சிங்கன்னு போய் சொல்ல நேர்மையாக சொல்லுவீங்கன்னா அப்போ தான் நான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ லைவ் சாட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ காய்ஸ், உங்களுக்கு அந்த கிவேவே போடுறேன் நாளைக்கு 8 மணி to 9 மணி. என்னோட போக்கிமான் கார்ட்ஸ் நான் உங்களுக்கு கிவேவே தருவேன் ஃப்ரீயாகவே. நீங்கள் அந்த சேலஞ்சை வின் பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸும் உங்கள் நேமும் அமுச்சு விட்டுங்க. நான் வந்து டென்சோவில் பிளிங்கிட்டில் அமுச்சிடுவேன். இது விக்டர் கேமிங்கோட சார்பாக கேரண்டி காய்ஸ். ஸோ இந்த சைடு நம்ம வந்து போயிடலாம். என்னடா க்ரீன் கலர் வந்தால் க்ரீன் கலர் இல்லை மற்ற பசங்களா என்னடா பண்ணுங்க. வா வந்துச்சு. ஸோ வந்துச்சு. ஆய் என்னடா பண்ணுவீங்க பாவண்டா. தம்பி பாவம்டா. தம்பி பாவம்னு சொன்னால் பாவம் பட்டு ஏற்கப்பட்டாங்க வந்துட்டான். ஸோ இந்த ப்ளூ கலர் இடத்துல நீங்கள் டயகனாலிக் அப்படி டயகனலாக போயிடுங்க. இந்த பைப்லைன் 2 நம்ம என்ட்ரி ஆகுனா we can't enter the goal. We can't reach our goal. நல்லா இது இந்த ஒரு ரவுண்ட் எவ்வளோ அழகாக ரோப்ளக்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாங்களேன். நல்ல ஒரு ஜாய்ஸ்டிக்கு, நல்ல ஒரு ஸ்பீட் காயிலு, நல்ல ஒரு ரூபக்ஸு, நல்ல ஒரு செட்டிங்கு, நல்ல ஒரு லோகோ. இதெல்லாம் ரோப்ளக்ஸோட தலைமுறைங்களா. யாராவன் தமிழ் தெலுங்கா ஒருத்தர் தமிழ் தெலுங்கு இருந்தானு அவன் யாரு? தமிழ் தெலுங்கு போட்டிருக்கோம். இவனை ஸ்டார்ட் பண்ண முடியுமா புரியல. இவன் கேமில் தான் இருக்கானா இல்லைன்னா எங்கேயாவது போட்டானா இல்லைன்னா அந்த இடத்துல போய் விளையாடுறானா? யாரா அவன்? ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணிட்டானா? ரிக்வெஸ்ட் ஓகேன்னு சொல்லிட்டானா? ரிக்வெஸ்ட் முடியாதுன்னு சொல்லிட்டானா? போடா நான் இங்கே என்னடா நீ ஜம்ப் பண்ண சொன்னால் பம்ப் பண்ண பங்க் அடிப்பியா ஸ்கூலில்? இல்லை உங்களுக்கு கேட்கல காய்ஸ், இந்த ரோப்ளக்ஸ் பீஸா பாயை கேட்குறேன். நான் ஸ்கின்னை மாட்டினோம் முதல்ல. அந்த இந்த இருப்பான் இந்த ப்ரீபானை நம்ம மாற்றணும். இன்னும் வளரணும் புரியல. வளர்றேன், நல்லா வளர்றேன். ஸோ நம்ம வந்து வீட்டு கேமிங் வந்து இங்கிலீஷ் சேனலும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அந்த இங்கிலீஷ் சேனல் பேர் க்ரோசி டெக் தமிழ். தமிழ்லேயும் அந்த இங்கிலீஷ் சேனலுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்குது. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துங்க. அதில் நான் வந்து டாக்டர் கேம் ப்ளே போடுவேன் இங்கிலீஷ் வேர்ட்ஸால். ஓகே கைஸ், ஸோ யூ கேன் கம் டு த சேனல் இஃப் யூ வாண்ட். ஓகேயா, இங்கிலீஷ்லேயே சொல்லுவேன். இங்கிலீஷ் சேனல் சார்பா கோதி சார்பா. ஸோ வந்துட்டோம். என்னடா இது போடா முட்டை கொசு பசங்களா, என்னடா பண்ணுவீங்க? எனக்கு வந்து ஸ்பீட் கோயில் தேவி. இந்த ஸ்பீட் கோயிலை வச்சு நான் ஓடணும். ஐயோ சாவுச்சு ஏடி என்ன வந்துச்சு. இதான் நல்ல புலகாது. கிராவிட் கால் எவ்வளோ? 199. என்கிட்ட நையா பைசா இல்லைடா. போடா. ஓடலாம் வாங்க, ஓட்டத்தை ஓடலாம். வருது வழங்கு விட்டுவே விலங்கு. அதையும் தமிழ் ப்ரோ, அதையும் தமிழ் ஆகிட்ட கேட்டுக்கன்னு நினைக்கிறீங்க. இந்த தமிழ் பைத்தியத்தை தான் கேட்டிருக்கேன். ஓகேயா, முடிஞ்சிக்கோங்க. ரேடியோவில் 50 ரூபாய்ஸா? ரேடியோலாம் இருக்குடா நம்ம வீட்லேயே. மார்ஷல் ரேடியோவுக்கு போட்ட செஸ்ன்னு ஒன்று.
ஸோ கைஸ் நான் உங்களுக்கு வந்து PS4 Xbox எல்லாமே நான் வந்து எல்லா கேம்ஸும் நான் பண்டலாக போட்டு உங்களுக்கு மொபைலில் கிவ்அவே பண்ணுவேன் ஃப்ரீயாகவே. அதுவும் நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் சேலஞ்சை வின் பண்ணாதான் அது வந்து நாளைக்கு நான் போடுவேன். அந்த கிவ்அவே நீங்கள் வின் பண்ணுங்கள். நான் வந்து நிறைய லைவ் இந்த மாதிரி போடுவேன். ஃபார் தட் யூ கேன் வின் ஃபார் யுவர் ஃபியூச்சர், ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட், அதுக்காக தான் வீட்டு சார்பாக நாங்கள் போடுவோம். ஸோ வாங்க நம்ம கேம்குள்ளே போகலாம். கட்டப்பா கட்டப்பா காலாதி கட்டப்பா கட்டம்மா கட்டப்பா 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 ஹார்ட் ஒர்க் பண்ணா முடியுமே முடிஞ்சிச்சு. We done it guys, we done it. ஆடாதே யாடாதே காலை ஜம்பிங் கால் ஆயிடுச்சு. இது முடியும். அதுவும் can lead to any success we want to do in our life. So we done it, பண்ணிட்டு கண்ணிட்டு பண்ணிட்டு தொண்ணிட்டு வாய் மூடி பின்னிட்டு. ஓ லாகா அப்பா செம்ம காய்ச்சி எப்படி லாகாச்சு பார்த்தீங்களா? நான் வந்து இதை தோத்துட்டேன். இந்த ஒரு ஸ்டேஜ் நான் வந்து தோத்துட்டேன் காய்ஸ். இந்த ஒரு ஸ்டேஜ் நான் தோத்துட்டேன் ஓகே. ஆனால் இந்த ஸ்டேஜில் கீழே வந்து தோத்துட்டேன். பட் ஐ கேம் டு ஹியர் மேன். செம்ம காய்ஸ், இது செம்ம லாகு. இந்த மாதிரி ரோப்ளக்ஸை லேக் பண்ணி விட்டீங்கன்னா மக்கள் லேகாகவே வாங்குவாங்க. செம்மையாக இருக்குல்ல? ஸோ கெத்தாக இருக்குது. ஸோ இந்த சைடு நம்ம போகலாம் வாங்க. காய்ஸ் ஒரு கங்காச்சான விஷயம் சொன்னோம். நான் வந்து ரீச்ட் அவர் டெஸ்டினேஷன்னா எந்த ரோட்டில் போக சென்னையில் ரீச் பண்ணி அப்படின்லாம் கேட்காதீங்க. We reached to Anna Nagar. We reached to 208 subscribers. அதே மாதிரியே நீங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் we can also be a companion for you. ஸோ அதனால் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா உனக்கு கிவ்அவேயோ இருக்குது, ஸ்டிக்கர்ஸும் இருக்குது. ஸ்டிக்கர்ஸ் கொடுப்பேன் காய்ஸ், ஸ்டிக்கர்ஸ் கொடுப்பேன். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டிக்கர்ஸ் கொடுப்பேன். அதுவும் எந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்? கேர்ள்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி சிண்டர்லா, குட்டி பாய்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கன்னு, அந்த மாதிரி தான் ஓகேயா. பொதுவாக உங்களுக்கு கன்னும் வேணாம் இதுவும் வேணாம்னா ஐ வில் கிவ் யூ a unique sticker ஓகேயா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ should do is subscribe, like, and next what is that? And what is that next? Comment. Next idea. Share பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணிங்கன்னா ஐ வில் கிவ் யூ டெஃபினெட்லி த ஸ்டிக்கர்ஸ் யூ வாண்ட். கமெண்டில் மட்டும் போட்டு விட்ருங்க என்ன மாதிரி ஸ்டிக்கர் வேணுமா, பாய் கேர்ள் ஸ்டிக்கரா இல்லைனா பொதுவாக ஜெண்டர் யூனிக் ஸ்டிக்கரா அப்படின்னு போட்டு விட்டுருங்க. நான் உங்களுக்காக கடையில் வந்து ஸ்டிக்கர் வாங்கி ஃப்ரீயாகவே தருவேன். பட் இஃப் யூ ஆர் நியூ சப்ஸ்கிரைபர், நீ எவனாவது மவனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணினா கொண்டுவேன். நியூ சப்ஸ்கிரைப் பண்ணாலாம் உங்களுக்கு நான் ஸ்டிக்கர்ஸ் தருவேன் ஓகே. இந்த ஒரு சேலஞ்சுக்கு நீங்கள் ரெடி அப்படின்னா கமெண்ட்ல ரைஸ் பண்ணி விட்டுருங்க, லவ்வையும் வாங்கிக்கோங்க. யாரா இவன் ஜூக்கி என்னடா போட்டிருக்கேன், என்னடா யூஸ் நேம் இது? நான் பாட அவ்வளோ அழகான யூஸ் நேம் போட்டிருக்கேன், நீ என்னடா லூசாடா? நம்மளே லூசாக்கிட்டான்டா பாவி பயபுல உன்னை. நீ வாடா ரேஸ் வைக்கலாம். யாரும் வா ஃபஸ்ட்டு போகலாம், ரேஸ் வச்சுக்கலாமா? வா ஆண்டா ஃபஸ்ட் போகணும். லூசி நான் சொல்ல போகிறேன். வாடா
கரெக்டான கேப்பில் டம்ப் பண்ணி விட்டாச்சு, பிரம்ப் பண்ணி குத்தாச்சு. இந்த சைடு இப்போது பார்த்து நம்ம போயாகணும். இஃப் யூ லூஸ் ஆர் டூ சம்திங் பேக்லேயே அடிப்பாங்க. சாரி, நான் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிட்டேன் தெரியாமல். பட் நான் யூடியூப் சேனலில் நான் என்றைக்குமே கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணதில்லை. அது ஒரு ரூல் கைஸ். ஆனால் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஹாவ் 1 ஆர்ட் லெஃப்ட்டு. ஒரு ஆர்ட் தான் இருக்குது. மொத்தமாக என்கிட்ட 8 ஆர்ட் இருந்துச்சு, இப்போ 7 ஆர்ட் தான் இருக்குது. ஸோ நான் எல்லா ஆர்ட்டும் யூஸ் பண்ணிட்டேன்னா இந்த யூடியூப் சேனலில் நான் ஒரு யூடியூப் சேனல் நான் வச்சுப்பேன். புரியுதா கைஸ்? இட்ஸ் நைஸ். லைட்டா பிரைட்டா குரைட்டா டொய்ட்டா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சைடு வந்து நம்ம மூத்து ஒர்க் பண்ணிக்கலாம். என்னடா இது வரவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்காதீங்க. செம்ம காணாயிடும். என்னடா இது நாய்க்கடி ஐ சிப்பா சிப்பா என்னடா பண்ணி யாரா திரும்ப வந்தால தூக்கி நான் கேளத்துக்கே வாங்க. சாவடிங்க வாங்க ஓடிடலாம். பார்த்தா ஓடிடலாம் வாங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். ஏய் இந்த நேரத்துலாம் ஓவியா காமிச்சு விடுங்க. பாடா போய் அது நம்ம ரீச் பண்ண போறோம். நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம். நம்ம கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக போவோம். இது நம்பிக்கை இறக்கக்கூடாது. வாங்க ஃபாஸ்ட்டாக போயிடலாம். நம்ம போயிட்டோம் கைஸ். வாங்க நம்ம ஃபாஸ்ட்டாக போய் இந்த கேமை முடிச்சுட்டு ஒரு வீடியோ கற்றுக்கலாம். எதுக்கு சாப்பாடு அங்கே வீணா போகுது. சாப்பாடு தப்பு தட்டி விட்டு போகுது. எழுந்து போ. ஸோ வந்துட்டோம் கைஸ். இந்த சைடு நம்ம ஜம்ப் பண்ணலாம். ஸோ இந்த சைடு ஜம்ப் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இந்த சைடும் ஜம்ப் பண்ணலாம். ஓ லேசர் அது. ஸோ லேசர் கைஸ் அது ரொம்ப பயங்கரமான லேசராக இருக்குது. ஏன்னா அதுக்கு அளவுக்கு. ஸோ நம்ம கேம் முடிச்சிடலாம் கைஸ் பேசாமல். சாரி ஃபார் நாட் டாக்கிங். டாக் பண்ணாவே நான் வளருவோம். அதனால் டாக் பண்ணாமே கேமை முடிச்சு இதை பார்க்கலாம். வாங்க போகலாம். நல்லா இருக்குல்ல இந்த கேமோட? என்ன கைஸ் அது பலூன் மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. இந்த கேமோட விஷயம் நல்லா இருக்குது கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இது ஜம்ப் ஆக மாட்டேங்குது. இது ஜம்ப் ஆகும்ல. ஜம்பிங் ஜப்பான்னு ரோபக்ஸில் என்ன பேட்ச் இருக்கா? அப்படி இருந்தால் மட்டும் யாராவது கமெண்டில் சொல்லி விட்டுருங்க. ஸோ யூ ஹேவ் அ ஸ்பெஷல் இம்யூனிட்டி இந்த கிவ்அவே. அதுவும் நேர்மையாக சொன்னோம். போய் சொன்னீங்க. டோன்ட் கிவ் அட் ஆல் கிவ்அவே. வாங்க ஃபாஸ்ட்டாக போயிடலாம். வாங்க ஷிட் மேன். என்னடா இது அப்படி ஒதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படிதான் இருக்கும். கவலைப்படாதீங்க. வந்துட்டோம் கைஸ் நம்ம. ஆனால் இது 3 ஸ்டார்ஸ் விட்டு வந்துட்டோம். ஓகே, அதனால் கவலை நமக்கு தேவையில்லை மக்களே. ஸோ இந்த சைடு நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம். ஜம்ப் பண்ணும்போது பார்த்து ஜம்ப் பண்ணணும்ப்பா. இல்லைன்னா விழுந்து அவள் தான் கால்லாம் உடஞ்சி பீம்புன்னு ஆயிடும். இதுக்கு தான் சொல்லுது ஜம்ப் பண்ணும்போது பார்த்து ஜம்ப் பண்ணணும். வந்துட்டோம் நம்ம. சூப்பராக வந்துட்டோம் பார்த்தீங்களா? இதுதான் கெத்துன்னு சொல்லுவோம். ஸோ வந்துட்டோம் கைஸ். இந்த சைடாக ஜம்ப் பண்ணி போயிடலாம். அப்படியே ஓப் பண்ணிடலாம். வா பண்ணியாச்சு கைஸ், பண்ணியாச்சு. இந்த சைடாக போயிடலாம். ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஃபாஸ்ட்டாக போயிட்டோம். அந்த சைடு ரவுண்ட் வச்சு அப்படியே ரவுண்டு ஆஃப் ரவுண்டில் அப்படியே ஆஃப் ரவுண்ட் போயிடலாம். ஃபாஸ்ட்டாக போயிடலாம் கைஸ். வாங்க ஃபாஸ்ட்டாக போயிடலாம் கைஸ். வாங்க கைஸ் ஃபாஸ்ட்டாக போயிடலாம்.
ஃபாஸ்ட்டாக போக முடியல, ஸ்லோவாக தான் போக முடியுது. ஸ்லோவாக போனாலும் விழும், ஃபாஸ்ட்டாக போனாலும் கீழே விழும். நம்ம கேம் முடிக்க போகிறோம், சீக்கிரம் வாங்க ஃபாஸ்ட்டாக போயிடலாம். 1 2 3 4 5 கேமை முடிச்சிட்டோம் மக்களே. கேமை முடிச்சிட்டோம், அதுதானே கேமை முடிச்சிட்டோம்ல. முடிக்கல இன்னும் இருக்குது, வாங்க போயிடலாம். முடிச்சுட்டு தான் வீட்டில் இருந்து கிளம்புவோங்க. கண்டிப்பாக இந்த கேமை முடிக்காமல் நம்ம இந்த வீடியோவை எண்ட் பண்ண மாட்டோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடியுங்க காய்ஸ். லாஸ்ட்டு எண்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அந்த சர்ப்ரைஸை நீங்கள் பார்க்கணும். ப்ளீஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடியுங்க. லாஸ்ட்டு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அது என்ன சர்ப்ரைஸ்னு நான் சொல்கிறேன். லாஸ்ட் எண்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது காய்ஸ், ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு குவிஸ் கேட்பேன் லாஸ்ட் எண்ட் ஆஃப் தி வீடியோவில். அந்த குவிஸுக்கு யார் பதில் சொல்லுவாங்களோ அவங்க வில் பி தி வின்னர் ஆஃப் தி போக்கிமான் கார்டு வின்னர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா போக்கிமான் பேசிக் கார்டு நான் உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் கார்டு தான் வேணும், ஸ்டேஜ் 2 கார்டு தான் வேணும்னா கிவேக்கு வந்து பார்த்துக்கோங்க. கிவேல செஞ்சீங்க. சப்போஸ் நம்ம உங்களுக்கு சும்மா சாதாரண கார்டு ஃப்ரீயாக வேணும்னா யூ ஜஸ்ட் மீட் மீ அட் த எண்ட் ஆஃப் தி வீடியோ. ஐ வில் ஆஸ்க் யூ a quiz. நீங்கள் அந்த குவிஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா யூ வில் பி அ வின்னர் காய்ஸ். வின்னர்னு சொல்லுவேன், புரிஞ்சுக்கோங்க. ஓ மேன், பேசிட்டு இருக்கும் போது அப்படியே உடஞ்சிருச்சு. இது என்னடா இது, எஸ் மாதிரி போகுது, பஸ்ஸு மாதிரி போகுது, நல்லா இருக்குது. வந்துட்டோம் காய்ஸ் நம்ம. ஸோ வந்துட்டோம். என்னடா அசிங்கமான ஒரு க்ரியேஷனை பண்ணி வச்சுருக்காங்க, விழுற மாதிரி அசிங்கமாக இருக்குது. எல்லாம் க்ரியேஷனாக மக்கள் பார்ப்பானா? 2 டைம்ஸ் அவுட் ஆகுங்க, 2 கம்மும். நல்லா இது, இந்த க்ரியேஷனெல்லாம் உடைக்கணும். இது நல்லா தான் இருக்குது இந்த க்ரியேஷன். ஏன்னா ஆஃப் பண்ணி போயிடலாம் கைஸ். இல்லை எது நம்ம போகணும், இதில் இது போகணுமா இல்லை இது போகணுமா? இதுதான் கைஸ், கண்டிப்பாக இதாக போகணும். போயிட்டோம் வாங்க, சீக்கிரம் போயிட்டோம் வாங்க. கலர் மாற்றுக்குள்ளே நம்ம போயிடலாம் வாங்க. நம்ம ரெட் கலர் ப்ளூ கலர் மாற்றுக்குள்ளே போயிடலாம் வாங்க. ப்ளூ கலர் மாற்றுக்குள்ளே போயிடலாம். ப்ளூ கலரே இருந்துச்சு, இப்போ ப்ளூ கலர் மாற்றுக்குள்ளே நம்ம போயிட்டோம். அப்போ ப்ளூ கலர் மாறிச்சு, நல்ல வேலை ப்ளூ கலர் மாற்றுக்குள்ளே போயிட்டோம். கேமை நம்ம முடிக்க போகிறோம் காய்ஸ். மீட் த எண்ட் ஆஃப் தி வீடியோ. வீடியோ கடைசி வைக்கப்பாங்க. நான் உங்களை ஒரு குவிஸ் கேட்பேன், அந்த குவிஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்பேன், அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு போக்கிமான் பேசிக் கார்டு நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தருவேன். அப்போது அந்த குவிஸுக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணி விட்டுருங்க. ஆன்சர் பண்ணோன்னே அந்த ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு நான் பார்ப்பேன். கரெக்டுனா நான் பின் பண்ணி விட்டுருவேன். பின் பண்ணோன்னே நீங்கள் உங்கள் நேமை சொல்லுங்கள், நான் உங்கள் அட்ரஸையும் சொல்லுங்கள். உங்கள் அட்ரஸ்க்கு நாங்கள் வந்து ஒரு போக்கிமான் பேசிக் கார்டு அமுச்சு விட்டுருவேன், ஒரு டன்ஜோ பண்ணி. ஸோ இட் வில் பி மோர் ஈஸியர். என்னடா இது ஒயிட் கலரில் இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது, என்ன வேர்டுன்னு புரியுதா? செம்ம ஆளாக இருக்குது. இது என்னடா கேம், இது என்ன கிரியேஷன்? ஸோ வந்துட்டோம். என்ன இது லேசர், என்ன இது லாலிபாப் மாதிரி இருக்குது, லாலிபாப் மாதிரியா இருக்குது, லேசர் லாலிபாப். நல்லாவே இல்லை, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது கைஸ். லாலிபாப்லாம் எனக்கு லாலிபாப்னால எந்த ஃப்ளேவர் நீங்கள் மோஸ்ட்டாக வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து எனக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்னா நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் உங்கள் ஃப்ளேவர், உங்களுக்கு பிடிச்ச மாடல் லாலிபாப் ஃப்ளேவர் நீங்கள் கமெண்டில் போட்டு விட்டுங்க. எந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் கூட மேட்ச் ஆகும், எந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிச்ச லாலிபாப் ஃப்ளேவர் கூட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். மேட்ச் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஃப்ரீ போக்கிமான் ஸ்டேஜ் 1 கார்டு தருவேன். டென்ஜோ பண்ணி விட்டுங்க, அட்ரஸ் கொடுத்துருங்க, நேம் கொடுத்துருங்க. ஸோ தட் ஐ கான் கிவ் யூ எ டென்ஜோ ஆர்டர் ஆஃப் போக்கிமான் ஸ்டேஜ் 1. ஸோ இந்த கேமை நம்ம முடிச்சிடலாங்க. வாங்க வாங்க சீக்கிரம் முடிக்கலாம் வாங்க. பேசாமல் கொல்லாமல் முடிச்சிடலாம். யாரா இவன் குதிச்சிருக்காங்க, ஜம்பிங் ஜப்பான். யாரா இது செம்மாறு கைஸ், இது பார்த்து தான் போனோம் போல். இது என்னது, இது என்ன டைம் பிரைம்? ஓகே, நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் எது ஆட் எது
எது ஆர் எது ஈஸின்னு ஸோ தட் வி ஐடென்டிஃபை இட். ஸோ இது டூ இது ஸோ டூ அது வந்துட்டோம். அப்போ இதுவா இல்லை 1 2 3 4 5 இதுவா? ஓகே என்னடா மொட பசங்களா வந்துட்டோம் கைஸ். நம்ம வந்துட்டோம். அவன் என்ன கைஸ் குதிச்சுட்டே இருக்கான் ஜம்பிங் ஜப்பான். நம்ம வந்துட்டோம் கைஸ் வாங்க போயிடலாம் முடிச்சிடலாம் கேமை. என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனேன். என்னது இது வந்து அசிங்கமான ஒரு பால், எல்லோ கலர் பால்னாவே கிரிக்கெட் பால் தான் கைஸ் ஞாபகம் வருது. ஏன் சொல்லுவேன் தெரியுமா, இது 90s கிட்டோட மெமரி. ஆனால் நான் 90s கிட் கிடையாது, நான் 2K கிட் தான். ஐ born in 2008 ஐ born in 2004 கைஸ். அப்போது வந்து எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் பிறந்தேன், பட் ஐ born in 2004. ஐ லவ் கிரிக்கெட் இன் 2013. அப்போ தான் எனக்கு கிரிக்கெட்டை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. கிரிக்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். இது ரொம்ப பிடிச்ச கேம் எனக்கு. கிரிக்கெட்னால உயிரையே கொடுத்துடுவேன் அந்த மாதிரி ஒரு கேம். ப்ளஸ் ஃபுட்பால்னால் மக்களுக்கு பிடிக்கும், சென்னை மக்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ யார் இந்தியன் ப்ரீமியர் லீக் யூ பார்ப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்தியன் ப்ரீமியர் லீக் யூ இல்லை, இந்தியன் ஃபுட்பால் கிளப் யார் பார்ப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அது இன்னமும் ஆச்சே மறந்துட்டேன், ஏன்னா இப்போலாம் அதில் வருதில்லை. யார் பார்ப்பீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். யாருக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். எந்த டீம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அந்த டீம் எனக்கு பிடிச்ச டீம் கூட மேட்ச் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ லேஸ் சிப்ஸ் தருவேன். 5 rupees லேஸ் சிப்ஸ் தருவேன் ஃப்ரீயாகவே. ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்பால் கிளப்போ எனக்கு பிடிச்ச ஃபுட்பால் கிளப்போ மேட்ச் ஆச்சுன்னா தான் கமெண்டில் சொல்லுங்கள், நேமை சொல்லுங்கள், அட்ரஸை சொல்லுங்கள். ஸோ தட் ஐ கேன் கிவ் யூ a dozo of லேஸ் 5 rupees சிப்ஸ் பேக்கெட். ஸோ நம்ம முடிக்க போங்க கேமு. வாங்க முடிச்சிடலாம், முடிக்க போவோம். யாரா இவன் ஆச்சு? வா ஃபாஸ்ட்டாக போயிடலாம். வாங்க ஃபாஸ்ட். கங்க்ராச்சுலேஷன். வந்துட்டோம் கைஸ், நம்ம கேமை முடிச்சிடும். ஊன்னு சொல்லுவான் ஒருத்தன், கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சொல்லுவான் ஒருத்தன், நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவான். அது எல்லாமே நான் ஜெயிச்சிட்டேன். என்னடா ஆட்டா நல்லா இருக்குல்ல ஆட். ஐ கெட் த ஆட். என்னது இது? சூடாக குளிக்கலாம் போல், ஸ்பா மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு கைஸ். இது நானே என் பெயிண்டை பண்ணிக்கப்போம். உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு பிடிச்ச கலரும் உங்களுக்கு பிடிச்ச கலரும் மேட்ச் ஆச்சுன்னா ஐ வில் கிவ் யூ அ சாக்லேட். என்ன சாக்லேட்னா நீங்கள் கெஸ் பண்ணணும். அந்த சாக்லேட்டை கெஸ் பண்ணிங்கன்னா ஐ வில் கிவ் யூ த டபுள் ரேட் ஆஃப் தி சாக்லேட். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி சேலஞ்ச் இது. ஸோ எந்த கலர் பிடிக்கும்னு சொல்லுங்கள், எந்த சாக்லேட் நான் கொடுக்க போன்னு சொல்லுங்கள். ஸோ ஐ வில் கிவ் யூ அ டபுள் ரேட். நல்லா இருக்கு கைஸ். இந்த டாமினஸ் எக்ஸ்லாம் எவ்வளோ 1000 ரோபக்ஸ் கொடுத்தாலும் நம்மளுக்கு தர மாட்டானுங்க இந்த ரோப்ளக்ஸ் பசங்க, ரோப்ளக்ஸ் டீமு. சாரி, ஏன்டான்னு கடுப்பாக இருக்கும் கைஸ். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எவ்வளோ நான் போட்டுருக்கேன்னா செம்மையாக இருக்குதுல்ல, இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். எல்லாமே போட்டுக்கலாம். வாங்க எல்லாமே போட்டுக்கலாம், எல்லாமே வியர் பண்ணிக்கலாம் கைஸ். வாங்க ஃபஸ்ட்டாக போய் எல்லாத்தையும் வியர் பண்ணிக்கலாம். வியர் பண்ண சொன்னால் வியர் பண்ணிட்டாங்கடா. ஐயோ இப்போ நம்ம வந்து கேமை முடிச்சிட்டோம் மக்களே. இப்போ ஃப்ளை பண்ணலாமா நம்ம? எப்படி? ப்ளீஸ் டோன்ட் த்ரோ யுவர் ஆட்ஸ், யூஸ் த ஆட் ரிமூவர். எப்படிடா ரோப்ளக்ஸை த்ரோ பண்ண முடியும்? நியாயமாக பேசுங்கடா. உட்காந்து ஃப்ளையா மச்சான், ஃப்ளையா. வா என்னடா இது செம்மையாக இருக்குது. ஃப்ளையும் பண்ண முடியும், ஜம்பும் பண்ண முடியும். வேறு லெவல் மாமே. இப்போ வந்து ஜம்ப் பண்ணிக்கலாம் நம்ம. ஜம்ப்பு ஒர்க் ஆகல, ஃப்ளை தான் ஒர்க் ஆகுது. போய் நம்ம ரீபட் பண்ணணுமோ?
ரீசெட் கேரக்டர் பண்ணிக்கலாம். என்ன கைஸ், ரீசெட் கேரக்டர் பண்ணாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒர்க் ஆயிடுச்சு. வாங்க இப்போ வந்து ஃப்ளை பண்ணிக்கலாம். சாரி, ஜம்ப் பண்ணிக்கலாம். சூப்பர் ஜம்ப்பு மண்டா கண்டு தந்தா தனமே தனமே ஊயா பொய்யா. இங்கேருந்து மாலேருந்து கீழே ஜம்ப் பண்ணுவோம். மாலேருந்து கீழே ஜம்ப் பண்ணுவோம். வாங்க மாலேருந்து கீழே ஜம்ப் பண்ணுவோம். ஜம்பிங் ஒர்க் ஆகலை, நல்லாவே இல்லை. ஸோ நம்ம ஸ்பாவில் நம்ம குளிக்கலாம். வாங்க ஸ்பாவில் நம்ம குளிக்கலாம். ஃபாஸ்ட்டாக விடலாமா? சமரா செம்மையாக விடுறேன். ஓ மேங்க வா ஃபாஸ்ட்டாக விடுறேனே நான். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. போங்க, நான் சொல்ல போனேன் ஃபாஸ்ட்டாக ஓடுன்னு பார்த்து திரும்ப விடலாம். வாங்க உடக்கூடாது நம்ம இந்த மாதிரிலாம். ஃபாஸ்ட்டாக ஓடி சரி கைஸ், நம்ம வந்து நார்மல் ஸ்பீடில் தான் ஓடுவோம். கங்க்ராச்சுலேஷன். ஒரு பேட்ச் கூட தரல நீங்கள். வேஸ்ட்டு தான், இந்த கேமே வேஸ்ட்டு. ஒரு பேட்ச் தரல. எனக்கு பிடிச்ச டாமினோஸ் இல்லை, எந்த டாமினோஸ் எனக்கு பிடிக்கும்னு நீங்கள் கமெண்டில் சொன்னால் உங்களுக்கு ஒரு 100 ரூபக்ஸ் நான் தருவேன். ஓகேயா? அதை நீங்கள் கமெண்டில் போடணும். இதில் எந்த டாமினோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்லுவாங்களோ உங்களை நான் பின் பண்ணுவேன் கமெண்டில். ப்ளஸ் உங்கள் நேமையும் உங்கள் அட்ரஸையும் சொல்லுங்கள். ஸோ தட் ஐ கேன் கிவ் யூ ரோபக்ஸ். ஓகேயா? ஸோ இந்த வீடியோவை இப்போ என் பண்ண டைம் வந்துச்சு கைஸ். வாங்க நம்ம வீடியோவை இப்போ என் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோவை என் பண்ண டைம் வந்துச்சு. ஸோ வித்தோ கேமிங் சார்பாக நான் ஒரு டாட்டா பாய் கொடுத்துக்கேன். பாய் கைஸ் டாட்டா பாய். நானே ஒரு மியூசிக் போட்டேன். பாய் கைஸ், பாய்.